அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் நீரிடி. காலம் பொல்லாததாய் வெள்ளம் கண்டு நம்மூர் அழிந்து குடிபோய் கிடந்தமை என கிபி 1130 ஏற்பட்ட புயல் தாக்கி வெள்ளம் ஏற்பட்டதை விளக்கும். தஞ்சை மாவட்டம் கோயிலடி எனும் ஊரின் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் 1900, 1917, 1933, 1936, 1952, 1955, 1961 ஆகிய காலங்களில் புயல் தாக்கியது. 1917 புயலை கண்ட பாரதி ஊழி கூத்து என பாடினான். ஆனால் 1977 தாக்கிய புயல்தான் அந்நூற்றாண்டின் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய பெரும் புயல். ஒட்டுமொத்த காவிரி ஓடும் பாதையிலும் பயணித்து நதியையே புரட்டி போட்ட புயல் அது. நாகப்பட்டினத்திற்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையில் 1977 நவம்பர் 12 அதிகாலை 2 மணி முதல் காலை 8 மணி வரை ஓயாமல் வீசிய பெரும் புயல் அது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று தமிழக தரையிலும் காவிரி நதியிலும் பாய்ந்து சென்றது. நாகை, திருவாரூர், மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, கரூர், நாமக்கல் வழியாக சென்று கொல்லிமலையில் மோதி திரும்பியது. அப்புயலுக்கு பெயர் என்ன? தற்போது புயலுக்கு பெயர் வைப்பது போல் அப்போது பெயர் வைக்கும் வழக்கம் இல்லை. புயலுக்கு பெயர் வைக்கும் வழக்கத்தை முதலில் ஆஸ்திரேலியாதான் அறிமுகப்படுத்தியது. மோசமான அரசியல் தலைவர்களின் பெயர்களை முதலில் வைத்தார்கள். இப்போது அப்படி பெயர் வைத்தால் புயல் மேலும் பொங்கி எழும். அத்தகைய அரசியல் தலைவர்கள் ஏராளம். அதன் பிறகு துஷ்ட தேவதைகளின் பெயர்களையும் பெண்களின் பெயர்களையும் வைத்தார்கள். பெண்களின் பெயர் வைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்ததால் ஆண்களின் பெயர்களும் பிறகு சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு 1970 ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டின் போது பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும்படி அப்பகுதியை சேர்ந்த நாடுகளை உலக வானிலை அமைப்பு முதல் முறையாக கேட்டுக்கொண்டது. அதேபோல் வடக்கு இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும்படி 2000 நடைபெற்ற உலக வானிலை அமைப்பு மற்றும் ஆசிய பசிபிக் நாடுகளுக்கான ஐக்கிய சபையின் பொருளாதார மற்றும் சமூக ஆணையத்தின் மாநாட்டில் இப்பகுதிகளில் அமைந்துள்ள நாடுகள் கேட்டுக்கொள்ளப்பட்டன. அதன்படி வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்தியா, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய 8 நாடுகளும் சேர்ந்து 64 பெயர்களை கொண்ட பட்டியலை தயாரித்தன. வடக்கு இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு இப்பட்டியலில் இருந்து ஒவ்வொரு பெயராக வைக்கப்பட்டு வருகிறது. ஒரு முறை ஒரு நாடு தேர்வு செய்த பெயர் வைக்கப்பட்டால் அடுத்த முறை வேறு நாடு தேர்வு செய்த பெயரில் புயல் அழைக்கப்படுகிறது. பாப் 2000, ஃபர்னுல் 2005, நிஷா 2008, ஜல் 2010, தானே 2011, நீலம் 2012, மடி 2013, ரோனு, கியாண்ட், நாடா, வார்தா 2016, ஓக்கி 2017, கஜா 2018, ஃபானி 2019 என பல புயல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இதுவரை வந்த புயல்களில் 1977 உருவான புயல்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறையாடிய புயலாகவும் குறிப்பாக காவிரி பகுதியை அழித்த புயலாகவும் பதிவாகி உள்ளது. நிலநடுக்கோட்டுக்கு 2 பக்கங்களிலும் 23.4 டிகிரி வடக்கு அட்சரேகை, தெற்கு அட்சரேகை வரை உள்ள பகுதிகளே வெப்பமண்டல பகுதிகள். இந்தியாவை பொறுத்தமட்டில் தென்னிந்திய பகுதிகள் வெப்பமண்டல பிரதேச பகுதிகள். இப்பகுதிக்கு வெளியே வட இந்தியா உள்ளது.
தென்னிந்தியாவின் வங்காள விரிகுடா கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவதாக செய்திகள் சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும் கடல் காற்று நிலக்காற்று சாதாரணமாக வீசும். காலையில் சூரிய கதிர்கள் படும்போது மண் தரை வேகமாக சூடாகும். கடல் நீர் மெதுவாக சூடாகும். இதனால் தரைக்கு மேல் உள்ள காற்று வேகமாக சூடாகி அதன் அடர்த்தி குறைந்து மேலே செல்கிறது. அதனால் ஏற்படும் காற்றழுத்த குறைவை போக்க சற்றே குளிர்ந்த காற்று கடலுக்கு மேலிருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது. இதுதான் கடல் காற்று. அதேபோல மாலையில் சூரியன் மறைந்ததும் தரை வேகமாக குளிர்கிறது. கடல் குளிர்வதில் நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதனால் கடலுக்கு மேல் உள்ள காற்று சூடாகி மேலே செல்கிறது. நிலத்திலிருந்து காற்று கடலை நோக்கி வீசுகிறது. இது நிலக்காற்று. இது கடலோரத்தில் தினம் தினம் நடக்கும் நிகழ்வு. ஆனால் இதற்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வங்காள விரிகுடா கடலில் தொடர்ச்சியாக இது ஏற்படும். சுற்றியுள்ள காற்றின் வெப்பம் குறைகிறது. ஏனெனில் இம்மாதங்களில் வடக்கு அரைக்கோளம் சூரியனிலிருந்து தொலைவில் இருப்பதால் சூரியனின் கிரணங்கள் சாய்வாக விழுகின்றன. ஆனால் கடலின் வெப்பம் சட்டென மாறுவதில்லை. கடலில் உள்ள வெப்ப நீரோட்டம் காரணமாக வங்காள விரிகுடா கடலில் நீரின் வெப்பம் 26 முதல் 27 டிகிரி சென்டிகிரேட் என்ற அளவிலேயே உள்ளது. இதனால் கடலின் மேல் உள்ள காற்று சூடாகிறது. அத்துடன் கடல் நீர் நீராவியாகி காற்றுடன் சேர்ந்து மேலே செல்கிறது. பொதுவான கடல் காற்று நிலக்காற்று விஷயத்தில் இச்சூடான காற்று மேலே சென்று சூட்டை இழந்துவிடும். ஆனால் இப்போது நாம் பார்ப்பதில் மட்டும் ஒரு வித்தியாசம் ஏற்படுகிறது. தினசரி போல் அல்லாது அக்டோபர் நவம்பர் மாதம் கடலுக்கு மேலே செல்லும் வெப்ப காற்றில் ஏராளமான நீராவி இருக்கிறது. ஒரு பக்கம் காற்று மேலே சென்று குளிரத் தொடங்குகிறது. அப்போது நீராவி தன் வெப்பத்தை விடுத்து நீராகி மேகத்திற்குள் சென்று தங்குகிறது. நீராவி வெளியிட்ட வெப்பம் காற்றை சூடாக வைத்திருக்கிறது. இதனால் மையத்தில் சூடான காற்றும் அதை சுற்றி குளிர்ந்த காற்றும் கொண்ட சுழல் உருவாகிறது. இச்சுழலின் மையத்தில் காற்றழுத்தம் குறைவாக இருக்கிறது. இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எனப்படுகிறது. இத்தாழ்வு மண்டலத்தில் காற்றழுத்தம் குறைவாக இருப்பதால் தன்னை நோக்கி வெளியிலிருந்து காற்றை இழுக்கிறது. அப்படி உள்ளே வரும் காற்றும் நிறைய நீராவியுடன் இருந்தால் அந்நீராவி குளிர அதனால் மேலும் வெப்பம் வெளியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விரிவடைந்து கொண்டே போகிறது. இதற்கிடையில் இச்சுழல் அள்ளி கொண்டு போன தண்ணீரால் கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக பெரும் மழை பெய்யும். இம்மழையானது கனமானதாக இடியுடன் கூடியதாக இருக்கும். பூமி தன் அச்சில் சுழலும் போது அதன் மேல் நிற்கும் நாம் அனைவரும் பூமியுடன் சேர்ந்து சுழல்கிறோம். நமக்கு நாம் சுழல்வதே தெரிவதில்லை. ஆனால் பூமி பரப்பிற்கு சற்று மேலே இருக்கும் மிதக்கும் பொருட்கள் பூமியுடன் சேர்ந்து சுழலும். ஆனால் பூமியுடன் ஒத்தபடிக்கு சுழலாது. உதாரணமாக நாம் பார்த்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்கனவே நீராவி சேர்ந்த காற்றினால் ஒரு சுழற்சியை கொண்டுள்ளது. அத்துடன் அது இடமிருந்து வலமாகவும் சுழலும். இச்சுழற்சி நாம் வட அரைக்கோளத்தில் இருப்பதால் இடமிருந்து வலமாக இப்படி இருக்கிறது. சுழன்று கொண்டிருக்கும் இக்காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மையம் கொண்டிருக்கும். அம்மையத்தை புயல் கண் என குறிப்பிடுவர். இப்படி பெரிதான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாகவும் மாறலாம். வலிமை இழந்தும் போகலாம். கடல் நீரின் வெப்பம் குறைந்தால் தாழ்வு மண்டலத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவையான நீராவி கிடைக்காது. அப்போது தாழ்வு மண்டலம் குலைந்து போகும். அப்படி இல்லாமல் தாழ்வு மண்டலம் மிக பெரியதாக ஆகிவிட்டால் அடுத்து அது நகர்ந்தபடியே வந்து கரையை கடக்க முயற்சி செய்யும். கரையை கடக்கும்போது சூறாவளி காற்று வீசும். மணிக்கு 70 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் இக்காற்று கரையை அடிக்கும். கூடவே இப்புயல் அள்ளிக்கொண்டு வரும் நீரும் மழையாக கொட்டும். கடலை விட்டு விலகி கரைக்குள் வந்ததால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நீராவி மேற்கொண்டு கிடைக்காமல் போய்விடும். எனவே புயல் ஓய்ந்துவிடும். ஆனால் அதற்குள் கடும் அழிவை ஏற்படுத்தி விடுகிறது. 1977 புயலும் அப்படிப்பட்ட ஒரு பேரழிவை உருவாக்கியது. வேளாங்கண்ணி மாதா கோவிலின் கூரைகள் ஒட்டுமொத்தமாக பெய்த்து எரியப்பட்டது. வேளாங்கண்ணி ஊருக்குள் நுழைவாயில் வளைவானது. இருந்த இடம் தெரியாமல் போனது. ஒரு தாயின் கையில் இருந்த குழந்தை புயலால் இழுக்கப்பட்டு
மறுநாள் ஒரு குளத்தில் பிணமாக கிடந்தது. அன்றைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திலிருந்த 2179 கிராமங்களில் 2156 கிராமங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து 500க்கும் மேற்பட்டோர் புயலுக்கு பலியானார்கள். பட்டுக்கோட்டை தாலுகாவில் 4 கிராமங்களும், பேராவூரணி தாலுகாவில் 19 கிராமங்களுமே தப்பி பிழைத்தது. அரசின் கணக்குப்படி தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 1,61,000 தென்னை, 4,752 ஏக்கர் வாழை, 52,000 டன் கரும்பு, 400 ஏக்கர் கொடி காள், 2,82,060 குடிசைகள் புயலால் சேதமடைந்தது. காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும், குடமுருட்டி ஆற்றிலும் திருச்சிக்கு குடிநீர் வழங்கும் உய்யக்கொண்டான் கால்வாயிலும் ஏற்பட்ட உடைப்பால் திருச்சி மாநகரம் 13ஆம் தேதி முற்றிலுமாக மூழ்கியது. செத்து மிதந்த உடல்கள், அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் கொடூரமானவை. ஒட்டுமொத்த நகர மக்களும் மேடான இடம் தேடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். திருச்சி ரயில் நிலையம், புனித ஜோசப் கல்லூரி, தேசிய கல்லூரி, பிஷப் ஹிபர் கல்லூரி, ஹோலி கிராஸ் கல்லூரி, சீதா லட்சுமி கல்லூரி ஆகிய அனைத்தும் வெள்ளத்தில் மிதந்தன. ஜோசப் கல்லூரி நூலகத்தில் 54,000 பழமையான நூல்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. 12 முதல் 16ஆம் தேதி வரை எங்கும் மரண ஓலமும் பதட்டமும் நீடித்தது. 16ஆம் தேதி மாலை பவானிசாகர் அணை உடைந்துவிட்டதாக ஏற்பட்ட வதந்தி பெரும் பீதியை மக்களிடம் ஏற்படுத்தியது. ஸ்ரீரங்கம் முற்றிலும் அழியும் நிலை ஏற்பட்டது. ஆனால் கல்லணைக்கு அருகே கிளிக்கூண்டு எனும் இடத்தில் ஏற்பட்ட உடைப்பால் ஸ்ரீரங்கம் தப்பியது. இதேபோல் கரூர், வேடச்சந்தூர், முசிறி வட்டத்தில் பல பகுதிகளும், லால்குடி வட்டத்தில் வாத்தலையின் ஐயாறு உடைந்து 400 கிராமங்களையும் வெள்ளம் சூழ்ந்தது. மணச்சநல்லூர், குள்ளம்பாடி பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் 452 கிராமங்கள், 36,500 வீடுகள், 485 வாய்க்கால், குளங்களில் உடைப்பு, காவிரி மற்றும் கொள்ளிடம் நதிகளில் பல இடங்கள் உடைப்பு ஏற்பட்டது. அய்யலூர், வேடச்சந்தூர், அழகாபுரி, குடவனாறு இடையிலுள்ள ஊர்களில் இறந்தவர்கள் மட்டும் 800க்கும் அதிகமானோர். 12 முதல் 17ஆம் தேதி வரை இப்பகுதிகளில் பிண நாற்றம் எடுத்து கழுகுகள் பறக்கத் தொடங்கின. கழுகுகள் இருக்கும் இடத்தில் பிணங்களை கண்டறிந்து அகற்றும் பணியும் நடைபெற்றது. கோர தாண்டவமாடிய புயலுக்கு தமிழகம் முழுவதும் காணாமல் போனவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் 199 பேர். உயிரிழந்த கால்நடைகள் 21,982. சேதமடைந்த வீடுகள் 4,40,000. பாழடைந்த நெற்பரப்பு 4,46,698 ஏக்கர். முறிந்த தென்னை மரங்கள் 1,00,000 தாண்டியது. இவையெல்லாம் அரசு தெரிவித்த எண்ணிக்கை. ஆனால் உண்மை இதைவிட அதிகமானது. இந்த புயலில்தான் அதுவரை தமிழகம் அறியாத ஒரு மலையை அறிந்தார்கள். அய்யலூர் மலையில் வெடி வைத்ததைப் போல பெரும் சத்தம். 100 டன் எடையுள்ள பாறை உருண்டு முழுவதும் நொறுங்கி கிடக்கிறது. ஆலங்கட்டி மலை, ஐஸ்கட்டி மலை போன்று பூசணிக்காய் பருமன் அளவிற்கும், அதையும் தாண்டி சிமெண்ட் மூட்டை அளவிற்கும் நீர்க்குவியலாக மழை பெய்துள்ளது. இந்நீர்க்குவியல் மழையே பெரும் சத்தத்தை உருவாக்கியது. இவ்வகையான மழைக்கு நீரிடி என பெயர். அழுகையும் ஆறுதலையும் தவிர புயலில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? கடற்கரை ஊர்களில் இதற்கான மாற்று மேலாண்மை உருவாக்கப்பட வேண்டும். இயற்கையின் சக்திக்கு முன்னால் மனிதர்கள் மண்டியிடுவதைத் தவிர வேறு வழி இல்லை. ஆனால் தடுப்பு நடவடிக்கைகளில் முன்னேறி இருக்கிறோமா? கடந்த காலங்களைப் போல சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது புயல் வருவது இல்லை. வருடந்தோறும் வரும் நிலை உருவாகியுள்ளது. ஒரே வருடத்தில் பல புயல்கள் வருகிறது. தமிழக கடற்புறங்கள் புயலுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் பெற திட்டமிட வேண்டும். மக்களின் பொருளாதார வாழ்நிலையில் பாதிப்பு இல்லாமல் அதை செய்திட வேண்டும். சுனாமி நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படும் ஜப்பான் போன்ற நாடுகளில் புயல் தாக்கும் பகுதிகளுக்கு ஏற்ப குடியிருப்புகளின் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படுகிறது. உலகில் இது போன்ற பாதிப்புகளை கொண்டுள்ள நாடுகளில் மேற்கொள்ளப்படும் மாற்று மேலாண்மை திட்டங்களை அறிந்து நமக்கேற்ப அதை செயல்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில்
1000த்திற்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் கடற்கரைகளை கொண்ட பகுதியே தமிழ்நாடு. காவிரியும் கொள்ளிடமும் உருவாக்கிய பாதிப்புகளை தடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவான, இன்றளவும் செயல்பாட்டில் உள்ள உலகின் முதல் அணையும் காவிரிக்குள்தான் இருக்கிறது. அந்த பிரம்மாண்ட பேரழகிற்குள் அடுத்து பயணப்படலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் கல்லணை. உலகின் தொன்மையான முதல் நாகரிகங்களில் முதன்மையான மெசபடோமியா நாகரிகம் முக்கியத்துவம் பெற்றது. மெசபடோமியா என்றால் ஆறுகளுக்கு இடைப்பட்ட நிலம் என பொருள். இன்றைய ஈரான், ஈராக், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய பகுதியே மெசபடோமியா. டெல்லியில் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் எகிப்திலிருந்து ஒரு குழு வருகிறது. அக்குழுவினர் முகலாய அவையில் எழுப்பிய கேள்வி ஒன்றுதான்: இந்திய நதிகளில் கட்டப்பட்ட பழமையான அணை எது என்பதே. அவர்கள் அக்கேள்வியை எழுப்புவதற்கு காரணமும் இருந்தது. உலகில் தொன்மையான நீரியல் தொழில்நுட்பத்தை அறியவே அக்குழு பயணப்பட்டது. உலகில் முதலாக கட்டப்பட்ட அணை ஜோர்தானில் உள்ள ஜாவா அணை. இந்த அணை ஜோர்தான் தலைநகரான அம்மானின் வடகிழக்கு திசையில் 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் கட்டப்பட்டது. புவியீர்ப்பு விசையால் செயல்படும் ஒரு அணையாக அறியப்பட்டது. ஜாவா அணை கிமு 3000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக அறியப்படுகிறது. ஆனால் அந்த அணையானது தற்போது உபயோகத்தில் இல்லை. வரலாற்று சின்னமாக கற்குவியலாக காட்சியளிக்கிறது. இதையடுத்து கட்டப்பட்ட அணை யாதெனில், பண்டைய எகிப்தில் வாடி அல் கராவில் கட்டப்பட்ட அணைதான். கெய்ரோவின் தெற்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அணை சட் எல் கப்பா என அழைக்கப்பட்டது. சட் எல் கப்பா என்றால் இயற்கையை வழிபடுவோர் அணை என பொருள். கிமு 2600 கட்டப்பட்ட சட் எல் கப்பா அணையானது இடிபாடுகளோடு வரலாற்று சின்னமாக இன்று இருக்கிறது. ஏமன் நாட்டில் கிரேட் டாம் ஆஃப் மெரிட் எனும் அணை கிமு 1700 கட்டப்பட்டு அதுவும் இடிபாடுகளாக காட்சியளிக்கிறது. இப்படி பல அணைகள் மத்திய கிழக்கு நாடுகளில் கட்டப்பட்டு இன்றைக்கும் பயன்பாட்டில் இல்லை. நைல் என்றால் நீல நதி என பொருள். எகிப்தின் நைல் நதி, சுமேரியாவின் யூப்ரட்டிஸ், டைரக்டிஸ் நதிகள், சீனாவின் மஞ்சள் ஆறு ஆகியவற்றின் பாசன வசதிகளில்தான் மனித நாகரிகம் தோன்றியது. அணைகளின் தேவையை மனித குலம் எப்படி அறிந்திருக்க முடியும்? விவசாயத்திற்கு தேவையான நீரை தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளும் தொழில்நுட்பம்தான் அணைகளின் பிறப்பாக இருக்க முடியும். நதிக்கரைகளில் தானே நாகரிகமும் பிறந்தது. நாகரிகம் உருவான நதிக்கரை குழுவினர் முகலாய தர்பாரில் எழுப்பிய கேள்விக்கு அவர்களால் பதிலளிக்க முடியவில்லை. அக்குழு இந்தியா முழுமையும் நதிகளில் பயணப்படுகிறது. அவர்களின் கேள்விக்கான விடையும் காவிரிக்குள்தான் இருந்தது. அவர்கள் கண்டறிந்த அணையே கல்லணை. அவர்களால் ஆச்சரியத்திலிருந்து மீண்டு வர இயலவில்லை. திகைத்து நிற்கிறது எகிப்திய குழு. இப்படியும் ஒரு அணையா? கேள்விகள் மேல் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே நிற்கிறார்கள். தங்களது முன்னோர்கள் எகிப்தில் கட்டிய அணைகள் உடைந்து போனதும் அதையொட்டிய காலத்தில் வேறு ஏதேனும் அணைகள் கட்டப்பட்டதா என்பதை அறியவுமே அவர்கள் பயணப்பட்டனர். கல்லணை அவர்களுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதன் தொழில்நுட்ப பிரமிப்பில் அதிர்ந்து போனார்கள். அதன் பிறகே கல்லணையை உலகம் அறிகிறது. இத்தனை ஆண்டுகள் இந்த அணை எப்படி நீடித்து உயிர் வாழ்கிறது என்பதே அவர்களின் பிரமிப்பிற்கு காரணமானது. அணைகள் கட்டுவதும் அதன் மூலம் விவசாயத்தை பெருக்குவதும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை உலக நாடுகளை கைப்பற்ற யுத்தம் நடத்துவதும் வெள்ளையர்களின் வேலை முறைகளுள் ஒன்று. எல்லாவற்றையும் வியாபாரத்திற்கு பயன்படுத்துவதே கிழக்கிந்திய கம்பெனியின் வேலை. கல்லணை குறித்த செய்தி வெள்ளையனின் கவனத்தை ஈர்க்கிறது. கிபி 1777 மெக்கன்சி என்பவனின் ஆவண குறிப்பில் கல்லணையை அணைக்கட்டி என குறித்து வைத்துள்ளான். இந்தியாவின் புகழ்மிக்க கங்கை கால்வாய் திட்டத்தை உருவாக்கியவன் ஃபேயட் ஸ்மித் 1853 கல்லணையை பார்வையிடுகிறான். வியந்து போகிறான். அவன் எழுதிய தென்னிந்தியாவின் பாசனம் எனும் நூலில் மானுடத்தின் மகத்தான பொறியியல் சாதனை என கல்லணையை குறிப்பிடுகிறான். இதன் பிறகுதான் ஆர்தர் காட்டனின் கல்லணை குறித்த ஆய்வுகள் தொடங்குகிறது. அவன் கல்லணையின் பொறியியல் குறித்து மட்டும் ஆய்வு செய்யவில்லை. கல்லணையின் தேவையே எதிலிருந்து உருவானது என்பதிலும் அவனது ஆய்வு அடங்கி இருந்தது.
கல்லணை எப்படி இத்தனை ஆண்டுகாலம் நீடித்து நிற்கிறது என்பதை அறிய ஆங்கிலேய பொறியாளன் ஆர்தர் காட்டனுக்கு ஆர்வம் மேலிடுகிறது. அணை கட்டிய தொழில்நுட்பத்தை அறிவதற்கு முயற்சிக்கிறான். ஓடும் நீரில் பொதிகள் நிறைந்த ஆற்றோட்டத்தில் பள்ளங்கள் ஏற்படுத்தி அணைகள் கட்டுவது இன்றைய நவீன காலத்தில் கூட கடினமான பணி. மணலும் நீரும் எப்போதும் சுழன்று கொண்டிருக்கும் அபாயம் நிறைந்த ஆற்றுப்பரப்பில் இது எப்படி சாத்தியமானது, எப்படி கட்டியிருக்கிறார்கள் என பார்த்து விடுவது என்ற முடிவுக்கு வருகிறான் ஆர்தர் காட்டன். 1839 ஒரு கோடை காலத்தில் அணையை பிரித்து பார்க்க தொடங்குகிறான். 12 அடி ஆழத்திற்கு அணை தோண்டப்பட்டது. பெரும் பாறை கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டிருப்பதை கண்டான். 2 பாறைகளை இணைப்பதற்கு எவ்வித கான்கிரீட் கலவைகளும் பயன்படுத்தப்படவில்லை. பாறைகளை ஒட்ட ஒருவித களிமண் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காண்கிறான். ஒருவித ஒட்டும் களிமண்ணா? அது என்ன மண்? இந்தியாவில் உள்ள மண் வகைகள் 4: வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், துருக்கல் மண் என 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இவற்றை தவிர காடுகளில் உள்ள மண் பாலைவன மண், உப்பு கார மண், சதுப்பு நில மண் ஆகியன குறிப்பிடத்தக்க முக்கியமான மண் வகைகள். வண்டல் மண் வட இந்திய சமவெளிகளிலும், கரிசல் மண், செம்மண், துருக்கல் மண் ஆகியன தீபகற்ப இந்தியாவிலும் காணப்படுகின்றன. தீபகற்ப இந்தியாவில் உள்ள மண்ணானது அவை அமைந்துள்ள இடங்களிலேயே தோன்றியுள்ளன. வட இந்திய சமவெளிகளில் காணப்படும் மண் பெரும்பாலும் ஆறுகளினால் கடத்தப்பட்ட மண்ணாகும். இந்தியாவின் மண் வகைகளில் மக்கள் தொகை மிகுந்துள்ள பகுதிகளில் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பில் வண்டல் மண் காணப்படுகின்றது. வேளாண்மையை பொறுத்த மட்டிலும் வண்டல் மண் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆறுகளின் படிவுகளால் வண்டல் மண் ஏற்படுகிறது. வட இந்திய சமவெளியில் பெரும் பகுதியில் வண்டல் மண் காணப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு கடற்கரையில் உள்ள ஆறுகளின் டெல்டா பகுதிகளிலும், நர்மதை தபதி ஆற்று பள்ளத்தாக்குகளிலும், குஜராத்தின் வட பகுதியிலும், சத்தீஸ்கர் சமவெளியிலும் வண்டல் மண் காணப்படுகிறது. புவி அமைப்பியலின்படி வண்டல் மண்ணை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். வெள்ள சமவெளி, டெல்டா தாழ் நிலங்கள் ஆகிய பகுதிகளில் காணப்படும் புதிய வண்டல் மண்ணை காதர் என கூறுவர். வெள்ள நீர் அடைய முடியாத உயர் நிலப்பகுதிகளில் பழைய வண்டல் மண் காணப்படுகிறது. இதனை பாங்கர் என கூறுவர். பாங்கர் மண்ணின் கீழ் அடுக்குகளில் சுண்ணாம்பு துகள்கள் காணப்படுகின்றது. பாங்கர் மண்ணை விட காதர் மண்ணில் மணல் அதிகமாக கலந்துள்ளது. தக்கான லாவா பீடபூமியில் கரிசல் மண் காணப்படுகிறது. இது கருப்பு நிறத்தில் உள்ளது. மழை வீழ்ச்சி குறைவாக உள்ள பாசால்ட் பாறை உள்ள பகுதிகளில் கரிசல் மண் உருவாகிறது. தமிழ்நாட்டில் நைஸ், கிரானைட் போன்ற பாறைகள் உள்ள பகுதிகளில் மித வறட்சியான காலநிலை உள்ள இடங்களில் கரிசல் மண் காணப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பெரும் பகுதி, மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகள், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் கரிசல் மண் காணப்படும் முக்கிய பகுதிகளாகும். பசால்ட் பாறை சிதை உருவதால் தோன்றும் கரிசல் மண் அடுக்கானது ஆழம் மிகுந்ததாக உள்ளது. நைஸ், கிரானைட் சிதை உருவதால் தோன்றும் கரிசல் மண் அடுக்கு ஆழம் குறைந்ததாக உள்ளது. இக்களிமண் ஒட்டும் தன்மை உடையதாக உள்ளது. அதனால் நிலத்தை உழுவது கடினமாக உள்ளது. இக்களிமண் தான் கல்லணையை தாங்கி நிற்கும் பாறைகளை ஒட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்கிலேயனான ஆர்தர் காட்டனுக்கு இது வியப்பை தரலாம். ஆனால் இம்மண்ணின் மைந்தர்களுக்கு இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் சிந்தனை அது. இச்சிந்தனை உருவானதற்கான காலமும் நீண்ட நெடிய வரலாறுகளை கொண்டது. அதை ஏராளமான சங்ககால பாடல்கள் விவரிக்கிறது. வருவிசை பூணலை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமையானும். தொல்காப்பியம், பொருள் 65. விசையோடு வரும் நீரை ஒரு கற்சிறை, அதாவது அணைக்கட்டு, தடுத்து நிறுத்துவது போல வேகமாக முன்னேறி வரும் ஒரு படையை உறுதியோடு முதலாவதாக முன் சென்று அதனை தடுத்து நிறுத்த காரணமாவதன் மூலம் ஒரு வீரன் பெருமை அடைகிறான் என்பது இதன் பொருள். தொல்காப்பியர் பாடிய பாடல் வரிகள் இவை.
தொல்காப்பியர் குறிப்பிடும் கற்சிறை என்பது ஒரு அணைக்கட்டு ஆகும். பழந்தமிழர்கள் ஆற்றில் வரும் நீரை கற்களால் ஆன கட்டுமானத்தை கொண்டு சிறைப்படுத்தி கட்டுப்படுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தினர் என்பதை இப்பாடல் தெரிவிக்கிறது. நாம் அணை என பயன்படுத்தும் சொல் அணைக்கு ஆனது அல்ல. கற்சிறை என்பதே அதற்கான சொல். பாலம் என்பது ஹிந்தி சொல். பாலத்திற்கான தமிழ் சொல்தான் அணை என்பது. தமிழகம் 2500 ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை போன்ற நீர்நிலை கட்டுமானங்களை கட்டி பயன்படுத்தி வருகிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் இக்கட்டுமானங்கள் குறித்து பல பெயர்கள் உண்டு. உரிச்சொல் நிகண்டு தரும் பெயர்கள் இவை: இலஞ்சி, கயம், கேணி, கோட்டகம், ஏரி, மலங்கன், மடு, ஓடை, வாவி, சலந்தரம், வட்டம், தடாகம், நளினி, பொய்கை, குட்டம், கிடங்கு, குளம், கண்மாய் என பல பெயர்களை குறிப்பிடுகிறது. இவை தவிர வேறு பல பெயர்களும் உண்டு. நீர்நிலைகளுக்கு பல பெயர்கள் தமிழில் இருப்பது என்பதே பழந்தமிழர்கள் நீர்நிலைகளை உருவாக்குவதில் புகழ் பெற்றவர்கள் என்பதை உறுதி செய்கிறது. 2000 வருடங்களுக்கும் மேலாக பயன்படுத்தி பராமரித்து பாதுகாத்தும் வந்துள்ளனர். ஆங்கிலேயனுக்கு அவை அனைத்தும் புதுமையானதே. கல்லணை உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் எப்படிப்பட்டது? கடற்கரையில் நிற்கும்போது கடல் அலையானது நமது பாதத்தில் தொடுகிறது. நீர் மீண்டும் கடலுக்குள் செல்லும்போது நமது பாதத்தின் அடிப்பகுதி மணலுக்குள் இறங்குகிறது. மீண்டும் அலை அடிக்கிறது. மீண்டும் மணலுக்குள் நமது பாதம் இறங்குகிறது. இதுதான் கல்லணையின் தொழில்நுட்பம். ஓடும் நீரில் பெரும் கற்களை தூக்கி போடுவது. அது மணலின் அரிப்பிற்கு கீழே சென்றுவிடும். மீண்டும் மீண்டும் கற்களை தூக்கி போடுவது. ஆழம் காண முடியாத மணற்படுகையில் அடித்தளம் அமைத்தது இப்படித்தான். அடி ஆழம் முதல் தரை வரை இப்படி ஒட்டும் களிமண் கொண்டு கற்களால் நீரை சிறைப்படுத்திய வடிவமே கல்லணை. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடி. பாம்பு போல நெளிவுகளுடன் கட்டப்பட்டுள்ளது. நீரின் வேகத்தில் அணை உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட நுட்பமான ஏற்பாடு. கல்லணையை கட்டியவன் கரிகால் பெருவளத்தான் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் ஏராளமாய் இருக்கிறது. காவிரியின் வெண்ணாற்றங்கரையில் இருந்த வெண்ணி பரந்தலை எனும் இடத்தில் தனது பங்காளிகளுடன் போரிட்டு வென்று அதிகாரத்திற்கு வந்தவன் கரிகாலன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பட்டினப்பாலையில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்கிறார். அதாவது கரிகாலன் காட்டை அழித்து குளம் கட்டி விளைநிலங்களை பெருக்கினான் என்கிறார். இவர் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கல்லணையை கட்டியவன் முதல் கரிகாலனின் பேரனான 2ஆம் கரிகாலன் ஆவான். முதல் கரிகாலனை மாமூலனார், பரணர் ஆகிய பெரும் புலவர்கள் பாடியுள்ளார்கள். நந்தர்கள், மௌரியர்கள் குறித்து பாடிய மாமூலனாரின் காலம் கிமு 4ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளாகும். பரணர் பாடிய அதியமான் குறித்த ஜம்பை கல்வெட்டின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டாகும். ஆகவே பரணர் மற்றும் முதல் கரிகாலனின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டாகும். அவனது பேரனான 2ஆம் கரிகாலனின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டாகும். இதன் மூலம் அறிவது யாதெனில், கல்லணை கட்டப்பட்டு 2100 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புண்ணிய குமாரன் என்கிற இறைநாட்டு சோழனது மலைபாடு செப்பேடு கரிகாலன் காவிரிக்கு கரை அமைத்தான் என்பதை தெரிவிக்கிறது என்கிறார் சோழர்கள் வரலாறை எழுதிய பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி. இலங்கை மக்களை சோழன் ஒருவன் அணை கட்ட சிறைப்பிடித்து சென்றான் என மகா வம்சமும், அதற்கு பழிவாங்க கிபி 2ஆம் நூற்றாண்டில் இலங்கையை ஆண்ட கயவாகு தமிழகத்திற்கு படையெடுத்து சென்று தமிழர்களை சிறைப்பிடித்து வந்தான் என்றும் தெரிவிக்கிறது. கரிகாலன் காவிரிக்கு கரை கட்டிய செய்தியினை கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன் உலா, பிள்ளை தமிழ் ஆகிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. முழு குல நதிக்கு அரசர் முடிகொடு வகுத்த கரை முகில்தொட அமைத்தது அறிவோம் என குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழும், உச்சங்கோர் என் கோள் உயரம் 16 கோள் எச்சம் பிரிவாய் 20 கோள் தச்சளவு மண் கொள்ள கொண்ட கோள் என் கோள் வளவர் கோன் கண் கொள்ள கண்ட கரை என பெருந்தொகையும் கல்லணையின் சிறப்புகள் குறித்தும் கரிகாலனின் புகழ் குறித்தும் குறிப்பிடுகின்றன.
தான் கட்டிய அணைக்கு தனது பெயரை கரிகாலன் வைக்கவில்லை. தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழகத்தின் பாசன வரலாற்றில் தனக்கென ஒரு அழியா இடம் பிடித்த சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு மகத்தான அணை, கிராண்ட் அணைக்கட் என பெயர் வைத்தார். அதுவே நிலைத்துவிட்டது. கல்லணையின் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு ஆர்தர் காட்டன் 1874ஆம் ஆண்டு கோதாவரியின் குறுக்கே தௌலீஸ்வரம் எனும் அணையை கட்டினார். அது கோதாவரி சமவெளியை வளப்படுத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. தனக்கு கிடைத்த பாராட்டுக்கு காரணமான பழந்தமிழ் பொறியாளர்கள் குறித்து ஆர்தர் காட்டன் தனது நூலில் கீழ்க்கண்டவாறு எழுதியுள்ளார். ஆழம் காண முடியாத மணற்பாங்கான ஆற்றுப்படுகையில் எப்படி அடித்தளம் அமைப்பது எனும் தொழில்நுட்பத்தை இவர்களிடமிருந்துதான் தெரிந்து கொண்டோம். எங்களால் செய்து முடிக்கப்பட்ட ஆற்று பாசன திட்டங்கள்தான் உலகின் பொறியியல் பணிகளில் முதலான மிகப்பெரிய நதி சம்பந்தமான வெற்றி பணிகளாகும். இந்த வெற்றிக்கான ஒரே காரணம் யாதெனில், நாங்கள் இம்மக்களிடம் கற்றுக்கொண்ட அடித்தளம் அமைப்பது குறித்த பாடங்களே ஆகும். இந்த முறையை கொண்டு ஆற்றுப்பாலங்கள், அணைக்கட்டுகள் போன்ற பல பாசன பொறியியல் கட்டுமானங்களை எளிதாக கட்டி முடித்தோம். அதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்றார். தமிழக மக்களும் காவிரிக்கும் கரிகாலனுக்கும் கல்லணைக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டவர்களே. நீவிர் புகழ் நிலைக்கட்டும், நீர் புகழ் தொடரட்டும். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.